அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் அந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. என்னங்க டைட்டில் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? அது அப்படி இல்லை. அதாவது ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு 4ஆம் தேதி, அதாவது நாளன்னைக்கு காலையில ஒரு 10-11 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லையா, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோஷத்தை கையில் எடுக்கலாம். அகைன் அந்த தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு டெம்பரரியா அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டே போலாம் காங்கிரஸ்ல. இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு சொல்லலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நாம ஒத்துக்கணுங்க. எத்தனை தோல்விகள் வந்தாலும், அதாவது ஆர்சிபியோட விராட் கோலியாவது தோத்து போனா அப்படியே உடைஞ்சு போயிடுறாரு. அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து அவருடைய லாஸ் நமக்கு புரியுது. ஆனா அண்ணன் ராகுல் காந்தி கிட்ட நீங்க அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை பார்க்கவே முடியாது. தோல்வி மேல் தோல்வி, வெற்றியே கிடையாது. சொந்த தொகுதின்னு சொல்ற அமைதியிலேயே தோத்தாலும் அவர் முகத்துல அந்த ஒரு புன்சிரிப்பு, ரைட்டு அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து செப்டம்பர் போனா மார்ச் போனா செப்டம்பர்னு அரியர்ஸா எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த நம்பிக்கை அவர் கைவிடுவதில்லை. இந்த வேதாளம் விக்ரமாதித்தன் கதைகள் படிப்போம் இல்லையா? அதுல தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் அப்படின்னு, அந்த மாதிரி மனம் தளராத ஒரு நபர் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் அவர்கள், அவர் வந்து ஒரு தடவை சொன்னாருங்க, 2004 எலெக்ஷன் போதுன்னு நினைக்கிறேன். லாலு அவர்களுக்கு இந்த ஜோசியம் அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு அதிகமா. அதே சமயத்துல அவரே கூட அதுல கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, அத்வானி வந்து என்னைக்குமே பிரதமராக முடியாது, அவர் ஜாதகத்துல அந்த யோகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி 2004 பாஜக ஆட்சிக்கு வந்திருந்தால் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு வாஜ்பாய் அவர்கள் வந்து ரிட்டையர் ஆயிருப்பாரு, அத்வானி பதவிக்கு வந்திருப்பார் அப்படின்னு தான் கருதப்பட்டது. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்காரு. ஏங்க இவ்வளோலாம் தெரிஞ்சவரு நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து, அவர் கையை பார்த்தோ இல்ல ஜாதகத்தை பார்த்தோ அவருக்கு பிரதமர் ஆகின்ற யோகம் இருக்கின்றதா, எப்போ இருக்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்க வேணாமா? பொருள் ஏதாவது கோபமோ? நல்லா யோசிச்சு பாருங்க. மன்மோகன் சிங் வந்து அவ்வளவு பேசியிருந்தாரு. அவர் வந்து ஒரு அவசர சட்டம் கொண்டு வர போகின்றார் மன்மோகன் சிங். என்னன்னா, இந்த கன்விக்டட் எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, கன்விக்ஷன் வந்த உடனே பதவி போயிடும். அந்த லில்லி தாமஸ் கேஸ்ல வந்த தீர்ப்பு அது. அதை மாற்றுவதற்காக இல்ல அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் கேஸ்ல மாட்டின்னு இருக்கிறாங்க, லாலு அண்ட் கோ. அதுக்காக அந்த அவசர சட்டம் கொண்டு வர போகின்றார். டகால்னு வராருங்க நம்ம அண்ணன் ராகுல் காந்தி. சட்டத்தோட காப்பின்னு தான் சொல்லணும். சரக்குன்னு கீசி போடுறாரு, இதெல்லாம் கொண்டு வரவே கூடாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த அவசர சட்டம் கைவிடப்பட்டது. அதனாலதான் லாலு உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த கோபமோ என்னவோ இவருக்கு வந்து ஜோசியம் பார்க்காம விட்டுருக்காரு. இதுல மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் வீட்டுல கூட்டம் நடந்ததா சொல்கிறார்கள். நமது முதலமைச்சரும் போல, அதுக்கப்புறம் மேற்கு வங்க முதலமைச்சரும் போகவில்லை. நல்ல காலம் கர்கே அவர்கள் வந்து பாஜக இல்ல. ஏன்னு கேக்குறீங்களா? மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் மட்டும் பாஜக தலைவராக இருந்து அவர் வீட்டுக்கு மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள போகவில்லை அப்படின்னு சொல்லி இருந்தா, நம்ம அண்ணா ராகுல் காந்தி அதுக்கு என்னென்னலாம் காரணம் சொல்லியிருப்பாரு, எப்படியெல்லாம் சாயம் பூசியிருப்பாரு. அதுதான் சொன்ன நல்ல காலம் கர்கே அவர்கள் பாஜகவில் இல்லை அப்படின்னு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஜாதி சாயம் பூசுவது, மத சாயம் பூசுவது அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸ்ல இறங்கிட்டாரு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். எதையுமே ஜாதிய கண் கொண்டுதான் பார்க்கின்றார். ஒரு சில பேர் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு அவர் இறங்கி விட்டார். ஜாதியை வைத்துத்தான் வந்து நாம ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கின்றார். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியும். அதாவது 2 பக்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாரு. மைனாரிட்டிகள் விஷயத்துல வெளிப்படையாக இந்த வாக்குறுதிகள்லயோ இல்ல அவருடைய செயல்கள்லயோ வந்து அவர்களது செல்வாக்கை பெற வேண்டும் அப்படின்னு இறங்கி இருக்காருங்க. இந்த பக்கம் மெஜாரிட்டி அப்படின்னும் போது இந்த ஜாதிக்கு எதிராக அந்த ஜாதி, அதுக்கப்புறம் அந்த ஜாதி பிரிவினை, இதையெல்லாம் தூண்டிவிட்டு அவங்க கிட்ட செல்வாக்கை பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் வந்து உளுத்து போன டெக்னிக் அப்படின்றது 4ஆம் தேதி 10 மணிக்கு பிறகாத இல்ல அது நம்ப முடியாது. அவருக்கு அவ்வளவு சுலபத்துல புரியாது, விட்டுருங்க. ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த எக்ஸிட் போல் விவாதங்கள் இதுல வந்து கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு புள்ளி கூட்டணி முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து விலக்கி கொண்டார்கள் போல் இருக்கின்றது. ஆனா எப்ப அதை விலக்கினாங்க,
ஏன்னா எக்ஸிட் போல் அப்படின்றது நேத்து சாயங்காலம் ஒரு சில சேனல்ல வந்து 6:35க்கே முடிஞ்சு போச்சுங்க. 500 சில்லற தொகுதியும் வந்து அரை மணி நேரத்திலேயே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க விவாதத்துல கலந்துக்கிறதுன்னு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸிட் போல் விவாதங்களில் கலந்து கொள்வது, அந்த பஞ்சிங் பேக்காக மாறுவது அப்படின்றதெல்லாம் 4ஆம் தேதி விவாதத்துக்கு ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் 4ஆம் தேதியும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது ரிசல்ட். அப்போ அங்க எல்லாரும் எள்ளி நகையாடும் போது அதையெல்லாம் சந்திப்பதற்கு தைரியம் வேணும் இல்லையா? அதனால இதை பிராக்டிஸ் மேட்சா எடுத்துக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் கலந்துக்கினாங்கன்னு தெரியல. பேனல்ல வந்து காங்கிரஸ் ஆதரவாளர்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு தான் இருந்தாங்களே தவிர காங்கிரஸ் தரப்புல யாரும் இருந்தா மாதிரி நான் பார்க்கல. அண்டு தமிழகத்துல கேட்கவே வேண்டாம். ஊடகங்கள்ல இருக்கிற நெறியாளர்களே வந்து பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பாளர்களா தான் இருக்காங்க. அதனால அங்க காங்கிரஸ் ஆதரவாளர்கள்னு தனியா ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. பட் மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் அதுதானே முக்கியம். சரி, எலெக்ஷன் விஷயம் இப்போதைக்கு போதும். இப்ப நேரா ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தமிழகம் மின் தடையில்லாத மாநிலமாக இருக்கின்றது அப்படின்னு போட்டு தமிழக அரசு, இதான் இந்த செய்தி. ஒரு நிமிஷம் நான் அப்படியே குழம்பி போயிட்டேங்க. ஏன்னா எங்க வீட்டுல அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுங்க. அப்போ ஒருவேளை அந்த கேரளா போனவன் ஒன்னும் திரும்பி வரவே இல்லையா, இன்னும் நம்ம அங்க தூக்கத்திலேயே இருக்கோமா, ஏதாவது கனவு கண்டு நிக்கிறோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறமா இன்னும் 2 செய்திகளை பார்த்தோம். அதுல வந்து இது அடிக்கடி மின்தடை அப்படின்னு மக்கள் தெருவில் இறங்கி போராடுகின்றார்கள் அப்படின்னு. அப்ப இந்த செய்தி சொல்வது என்ன, அந்த செய்தி சொல்வது என்ன, சுத்தமா ஒண்ணுமே புரியல எனக்கு. யார் இந்த மாதிரி எல்லாம் வந்து அறிக்கை வெளியிடணும்னு சொல்லி கொடுக்கிறது? கிரவுண்ட்ல இருக்க ஜனங்களுக்கு புரியாதா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த செய்தி வராம இருந்திருந்தா கூட மக்களை பொறுத்த வரைக்கும் அது சரிங்க, அது கோடை காலம் வந்துச்சுன்னா எல்லார் வீட்லயும் ஏசியை போடுவாங்க, அது கன்சப்ஷன் அதிகமாகும், அதனால அப்பப்போ கரண்ட் கட் ஆகத்தான் செய்யும், இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ இப்படி ஒரு செய்தியை போட்டு மின் தடையே இல்லாத மாநிலம் அப்படின்னும் போது, ஓ அப்ப தமிழ்நாடு முழுக்க மின் தடை கிடையாது, ஆனா எங்க தெருவுல மட்டும் கரண்ட் கட்டா, நேரா இபி ஆபீஸ்ல போய் கேட்போமா மாட்டோமா? அந்த மாதிரி முதலமைச்சரே சொல்லுகிறார், தமிழ்நாடு அரசு சொல்லுகிறது மின் தடை இல்லாத மாநிலம்னு. அப்புறம் நான் எங்க தெருவுக்கு மட்டும் நீ கரண்ட் கட் பண்ற அப்படின்னு நமக்கு கோபம் வருமா வராதா? எதுக்காக இந்த மாதிரி செய்தி எல்லாம் கொடுத்துருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கிரவுண்ட்ல நடக்கிறது ஒன்னா இருக்கு, வருகின்ற செய்தி ஒன்றாக இருக்கின்றது. சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை கவனிங்க. ஏடிஎஸ்பி வெள்ளைத்துறை அவர்கள், அவர் வந்து ரிட்டையர் ஆக வேண்டிய அன்றைக்கு காலையில சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றார் அப்படின்னு ஒரு செய்தி வருகின்றது. இது வந்து 2013 ஒரு கேஸ் சம்பந்தமான விஷயம் போல இருக்குங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல ஒருத்தர் இது மாதிரி சஸ்பெண்ட் பண்றது, துறை ரீதியான நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து ரொம்பவே வேதனைக்குள்ளாக்குகின்ற ஒரு விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் ப்ரொசீஜர் கிடையாதுங்க. தே வில் பி அலவுட் டு ரிட்டையர்ட். என்னன்னா அந்த செட்டில்மெண்ட் கிராஜுவிட்டி அதெல்லாம் வராது, பென்ஷன் மட்டும் ஃபுல் பென்ஷன் வந்துடும் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது, அதனால வந்து இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படின்னா 2013 கேஸ், கிட்டத்தட்ட 11 வருடங்கள் என்ன ஆச்சு? சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்துல கோர்ட்டே கேக்குறாங்க, எத்தனை வருஷமாக சஸ்பென்ஷன்லயே வச்சிருக்கீங்க, கேஸே நடத்த மாட்டீங்களா அப்படின்னு. அப்போ இதற்கெல்லாம், இந்த மெத்தனத்துக்கு, இந்த கால தாமதத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? ஏன்னா உங்க மேல ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு ஐயா சீக்கிரம் கேஸை முடிங்க ஐயா அப்படின்னு கேட்க முடியாதுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அந்த கேஸை விரைவாக முடிக்க வேண்டும். குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தோஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு இருக்கு. நீங்க பழைய கேஸை விடுங்க, புதுசா ஒருத்தர் மேல கேஸை போடணும் அப்படின்னாலுமே வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அந்த கேஸை நீங்க முடிக்கணும் அப்படின்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கச்ச 11 வருஷமா தூங்கிட்டு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த செட்டில்மெண்ட் வச்சு என்னென்னவோ கனவு கட்டியிருப்பாங்க. அது வந்து பெரிய அதிகாரியா இருக்கட்டும், இல்ல கடைநிலை ஊழியரா இருக்கட்டும், அதெல்லாம் செதஞ்சு போயிருது இல்லையா? ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அன்றைக்கு சாயங்காலமே அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் வித்ரா செய்யப்பட்டது. இதுதாங்க பெரிய குழப்பமே. சஸ்பெண்ட் பண்ணது யாரு, வித்ரா பண்ணது யாரு அப்படின்னா ரெண்டும் அதே ஹோம் டிபார்ட்மெண்ட் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு வித்ரா பண்ணணும்? சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, இந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது 13 வருஷமா அப்படின்னு. சரி, ரைட், வேலிட் ரீசன், ஒத்துக்கிறேன். அப்ப வித்ரா பண்ணதுக்கு என்ன காரணம்? அதுக்கான காரணத்தை சொல்லவே இல்லையே. இதுதான் குழப்பம்.
அடுத்தது சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, இது எல்லா அதிகாரிகள் விஷயத்திலையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்களா? எந்த ஒரு அதிகாரி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல கேஸ் பெண்டிங் இருந்தாலும் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு நாட் அலவுட் டு ரிட்டையர் அப்படின்னு சொல்றாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க, தெரியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கை அப்படின்னா அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் அல்ல, ஒட்டுமொத்த அதிகாரிகள் மத்தியிலேயே வந்து ஒரு குழப்பம், கேள்வி, சந்தேகம்லாம் வருமா வராதா? இதுல பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல செய்திகள் ஏதோ சில பேர் முட்டு கொடுக்கறதா நினைச்சுக்கின்னு வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. முதல்வரது கவனத்துக்கு வராமலேயே வந்து சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தன்னிச்சையாக அதிகாரி நடவடிக்கை எடுத்தார். முதலமைச்சர் வந்து கோபத்தில் இருக்கின்றார். இப்படின்லாம் நிறைய ஊடகங்கள்ல செய்தி போட்டுக்கிறாங்க. எனக்கு புரியல. இப்போ இந்த சஸ்பெண்ட் பண்ணது சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்னு சொன்னா, இத வந்து சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்புறம் இதுல என்ன தப்பு கண்டுபிடிக்க போறீங்க நீங்க? இல்லங்க சஸ்பெண்ட் பண்ணது தாங்க தப்பு. அந்த மாதிரி ப்ரொவிஷனே இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப சஸ்பெண்ட் பண்ண அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க ரெண்டுமே நடக்கல. சஸ்பென்ஷன் வாஸ் ஆஸ் பர் ரூல்ஸ் இன் ஃபோர்ஸ். சரி ரைட். அப்போ அதுக்கு எதுக்கு மன வருத்தம்? சட்டப்படி தானே நடந்திருக்காங்க. சரி, இப்ப தன்னிச்சையாக நடந்து கொண்டார் அப்படின்னு இப்ப ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்களே. அப்ப என்ன முதலமைச்சருக்கு தெரியாமலேயே வந்து அதிகாரிகள் அவங்க இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? அதுதானே இதுக்கு அர்த்தம், தன்னிச்சையாக நடந்து கொள்கிறார் அப்படின்னா. இதுல வேற பிரகாஷ் ராஜ் அவர் வந்து சொல்லிட்டு போறாரு, கலைஞர் உயிருடன் இருந்திருந்தால் நான் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அவர் இருந்தா யாரும் வாலாட்டி இருக்க முடியாது அப்படின்னு. ஏதோ இதுதாங்க பிரச்சனையே. யாரோ ஒருத்தர் புகழ்வதா நினைச்சுக்கின்னு இல்ல முட்டு கொடுக்கறதா நினைச்சுக்கின்னு டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க திமுகல என்ன 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 சொல்லியிருந்தாங்க? எம்.கே. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அவர் இருந்தா வாலாட்டி இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இவர் இருக்கும்போது வாலாட்டுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். இத பிரகாஷ் ராஜ் தான் கண்டுபிடிச்சு சொல்றாராம். அவ்வளவு பெரிய அரசியல் ஞானி ஆயிட்டாரு அவரு பிரகாஷ் ராஜ். அவர் பக்கத்துல இன்னொருத்தர் உட்காந்து சொல்லி நிற்கிறாரு, இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க அப்படின்னு. அசிங்கமா இல்ல? மைக்குன்னு ஒண்ணு இருக்குது. அதுல பளிச்சுன்னு எல்லாம் விழும் அப்படின்னு யாருக்கும் அது புரியறதே இல்லை போல இருக்குது. அவரு சர்டிபிகேட் கொடுத்துதான் ஆனமா இப்போ? ஏன் நமக்கு நாமே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துக்க முடியாதா? இந்த மின் தடை இல்லாத மாநிலம் அப்படின்னு சொன்ன மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அவர் வந்து வெளிநாட்டுல ஒரு நூலகத்தை பார்வையிட்டார் அப்படின்னு ஒரு போட்டோ ஊடகத்துல பார்த்தேங்க. இங்க கல்வித்துறையில இந்த பசங்களுக்கான ஸ்கூல் திறக்கிறது 6ஆம் தேதியா அதை தள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. இந்த நேரத்துல அமைச்சர் வந்து ஃபாரின்ல இருக்காரா? எதுக்காக போனார்? இல்ல அவர் போன விஷயமாவது நமக்கு இவ்வளவு நாளா தெரிஞ்சுதா? நாம தான் நீங்க மண்டை பிச்சுன்னு கேட்டு இருந்தோம். என்னங்க ஆச்சு? மந்திரிகள்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் எல்லார் மூஞ்சும் நம்ம டெய்லி ஊடகங்கள்ல பார்த்தோம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யாருமே காணோமே. இப்பதான் தெரியுது ஒவ்வொருத்தரு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. வழக்கமா ஒரு அமைச்சர் வந்து வெளிநாடு போகிறார் அப்படின்னா என்ன தடபுடலா இருக்கும். இந்த மாதிரி இந்த அமைச்சர் வந்து இந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படின்னு எவ்வளவு செய்தி வருவாங்க, ஊடகத்துல பேசுவாங்க. ஒண்ணுமே இல்லை. டகால்னு அவர் வந்து அந்த வெளிநாட்டுல நூலகத்தை சுற்றி பார்த்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இன்னும் எத்தனை மந்திரி எந்தெந்த நாடு போயிருக்காங்களோ தெரியல. சரி, நமக்கெல்லாம் வந்து ஓரத்த நாடு, கொர நாடு இந்த மாதிரி நாட்டுக்கு தான் போக முடியும். வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நமக்கு எங்க இருக்கு? ஏன்னா நாமெல்லாம் வந்து சாதாரண குடிமகன் இல்லையா? ஆமா, அந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு பவர். அதை கூட நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுறோம் பாத்தீங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.